இதை பார்த்து சிஎம் சார் தமிழ்நாட்டு தான் வந்து காவல்துறையில் சட்டம் ஒழுங்கு சரின்னு சொல்றீங்களே, கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன மாநிலம் புதுச்சேரின்னு சொல்றீங்களே, இந்தியாவுக்கே இந்த காவல்துறை ஒரு முன்னுதாரணமாக இருந்துகிட்டு இருக்கு. காவல்துறை மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும், இங்க இருக்க முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களோட நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். தமிழ்நாட்டில் ஒரு ஆணையமே பிடுங்க முடியல, புதுவையில் போய் ஆணையை பிடுங்குறேன்னு சொல்லிட்டு புதுவையை பார்த்து தமிழ்நாடு கற்றுக்கொள்ளணுமா? 13 லட்சம் பேரை கொண்ட ஒரு புதுவை மாநிலம் ஒரு யூனியன் பிரதேசத்திற்கு சமமான ஒரு பகுதிக்கு சென்று திமுகவை வசைப்பாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த தற்குறிகள். இதில் ஒரு தர்க்கம் ஏழுடு நக்கி திமுகவிற்கு தேர்தல் வகுப்பாளராக திமுகவினுடைய காலை கழுவி குடித்த கம்மநாட்டின் நாய் இன்னைக்கு என்ன பேசுகிறான்? திமுகவில் இருந்து கொண்டு திமுகவில் கலவரத்தை எப்படியாவது உண்டாக்க வேண்டும், கட்சியை பிளவுபடுத்த வேண்டும் என்று நினைத்தான். ஒருபோதும் முடியாது. ஏனென்றால் இது குடும்ப ஆட்சின்னு சொல்றீங்களே தற்குறி நாய்களே, இது உண்மையாலுமே குடும்ப ஆட்சி. ஆகையால் தான் இங்கு நீங்கள் ஒன்றையும் கழட்டக்கூட முடியவில்லை. அதையும் விட்டுட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சென்றான். அங்கு துணை பொதுச் செயலாளரானான். அங்கு இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் மத்தியிலேயே குழப்பத்தை விளைவித்தான். திமுகவுக்குள் பிரிவாதத்தை கொண்டு வந்தான். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அதை தெள்ள தெளிவாக உணர்ந்து அவனை கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்தார்கள். பின்பு கட்சியை விட்டு நீக்கினார்கள். அங்கிருந்து விஜய் அவர்களிடம் சென்று இன்று தேர்தல் மேலாண்மை குழு செயலாளராக இருக்கிறான். சகோதரர் விஜய் அவர்களே, நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன். அவருடைய சொந்த மச்சான் மைத்துனர் சொல்கிறார், ஆதவ் அர்ஜுனாவை போல ஒரு கேடுகட்ட மனிதரை நான் பார்த்ததில்லை என்று. அரசியலுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார், தன்னுடைய ஆதாயத்திற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார் என்று சொல்கிறார். ஆகையால் சொல்கிறேன் நண்பர்களே, இந்த விஜய் அவர்கள் கட்சியை தொடங்கியிருக்கிறார். நீங்கள் முதல்வர் ஆகுங்கள், ஆகாங்கள் போங்கள், கனவிலே காண்டு கொண்டிருங்கள். த்ரிஷாவோடு கனவு காலுங்கள், நயன்தாராவோடு கனவு காலுங்கள், அல்லது கீர்த்தி சுரேஷோடு கனவு காலுங்கள். அதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு. அதை யாரும் நாங்கள் தலையிட விருப்பமில்லை. திமுகவை அழிப்பேன் ஒழிப்பேன் என்று சவால் விடுகிறாராம் ஒரு பால்வாடி போற பையன். அதாவது இன்னும் யூகேஜி எல்கேஜி ப்ரீகேஜி முடிக்காத ஒரு சங்கி தற்குறி அனில் குஞ்சு திமுகவிற்கு சவால் விடுறாராம். காவல்துறையை ஓரமாக வைத்துக்கொண்டு நேருக்கு நேராக தில்லிருந்தால் திராணி இருந்தால் தேர்தலிலே களம் காணுங்கள் என்று. டே 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 தற்குறி தற்குறி தற்குறி. அதாவது தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பவர் சாதாரணமாக வந்தவர் கிடையாது. இந்த கழகம் தோன்றுவிக்கப்பட்டு 75 ஆண்டு காலம் ஆகிறது. இந்த கழகம் ஆரம்பிக்கும் பொழுது உங்க ஆயா வயிற்றுல நீ கருவாக கூட உருவாகி இருக்க மாட்ட. உன் தாயின் கருவிலே நீ கருவாக கூட உருவாகி இருக்க மாட்ட. நீ ஒரு தற்குறி. இந்த திமுக அழிக்கிறதுக்கு தில்லு இருந்தா, ஏண்டா டே, உனக்கு தில்லு இருந்தா ஃபர்ஸ்ட் ஒரு கவுன்சிலர் ஆகிட்டு நீ பேசு. உனக்கு திராணி இருந்தால், துணிச்சல் இருந்தால், ஒரு வார்டு மெம்பராகவோ அல்லது ஒரு கவுன்சிலராகவோ ஒரு கிளை செயலாளராகவோ முதலில் நீ வந்துவிட்டு அரசியலிலே நீ ஒரு உனக்கு சரிக்கு சமமாக ஜட்டி போட முடியாமல் முட்டி போட்டு நடக்கக்கூடிய சிறார்களோடு போய் நீ போட்டி போடு. உன் அப்பனுக்கும் ஜட்டி போட்டு பழக்கக்கூடிய இயக்கம், உன் அப்பனையும் கை கட்டி இந்த இடத்திலே நிற்கக்கூடாது, கை நீட்டி நீ கேள்வி கேட்கலாம் என்று சொன்ன இயக்கத்தை பார்த்து நீ கை நீட்டி என்று சவால் விடுவதற்கு உனக்கென்ன தகுதி இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆதவ் அர்ஜுனா அவர்களே, முதலில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு உனக்கு தகுதி இருக்கிறதா? நான் தான் அடிப்படையில சொல்லிட்டேன். அதுக்குள்ள நான் உன்னை ரொம்ப தூக்கி சட்டமன்றத்தில் உட்கார வைக்க பார்க்குறேன் பார்த்தியா? ஏண்டா புதுவையில் 13 லட்சம் மக்கள் தொகை கொண்ட பகுதியில் போய் நீ சவால் விடுற. காவல்துறை இங்கே சிறப்பாக நடந்துக்கிச்சுட்டு ரேஷன் கடையே இல்லைன்னு சொல்கிறான் உன் தலைவன். அங்கே பொங்கல் பரிசு 750 ரூபாய் மதிப்புள்ள பொங்கல் பரிசு இன்னைக்கு அதனுடைய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார். என்ன நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில்? என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இந்த தற்குறிகள் கூட்டம் என்ன பேச வேண்டும், என்ன பேசக்கூடாது என்று தெரியாமல், புரிதல் இல்லாமல், அரசியலுடைய நாகரிகம் இல்லாமல் அறியாண்மையால் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நாங்கள் இங்கே மாநாகிட்டே தேர்தல் வட போடு, தேர்தலில் நம்ம தலையோட கொண்டு வந்துட்டீங்க, முதலமைச்சராக உட்கார வைக்கணும், ஈத்தின்னு கொண்டு போய் உட்கார வைக்கணும்னு சொல்றதுக்கு நீ ஈத்தின்னு போவியோ இல்லை ஈத்தின்னு விட்டுட்டு ஈத்தின்னு போவியோ அது எனக்கு தெரியாது. நீ எத்தனை தடவை ஈத்தின்னு வந்தாலும் ஈத்தின்னு போனாலும் தமிழ்நாட்டிலையும் சரி புதுவையிலையும் சரி உன்னுடைய தற்குறித்தனம் எடுபடாது. எத்தனை சவால்கள்! மிஸ்ஸாவையே பார்த்த இந்த இயக்கத்திற்கு அதான் சொன்னேன். இந்த திமுக ஆரம்பிக்கும் பொழுது
உன் அம்மா வயித்துல நீ கருவா கூட உருவாகி இருக்க மாட்ட, நீ திமுகவுக்கு சவால் விடுற. எங்கப்பா இருக்கு இந்த நியாயம்? அணில் குஞ்சுகளே, ஆமை குஞ்சுகளே, கதறி ஓடும் கூட்டங்களை எல்லாம் கதறடித்து சிதறடித்து திமுக 2026 ஆட்சி அமைக்கும். ஆதவ் அர்ஜுனா அல்ல, அவன் அப்பன் அல்ல, அவன் மாமன் அல்ல, மாமனார் வந்தாலும் சரி, மாற்றனே வந்தாலும் சரி, இங்க மாற்றம் நிகழ போகிறது கிடையாது. 2026 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ஆட்சி அமைப்பார். 2031 நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் தான் இங்கு ஆட்சி அமைப்பார். இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒப்பற்ற தலைவர். நீங்க என்ன சொல்றீங்க? மாதம் 1000 மகளிர் உரிமை தொகையை இழக்கணும், பெண்கள் எல்லாம் தியாகம் செய்யணும். யாருக்காக? தளபதிக்காகவா? இளைய தளபதிக்காகவா? ஏண்டா, அந்த 1000 ரூபாயை வாங்கி எத்தனை குடும்பங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது? அந்த பணத்தை தியாகம் செய்ய வேண்டுமா? அணில் குஞ்சுகளே, ஆமை கூடாரங்களே, விரட்டி அடித்து ஓட விடுவோம். எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் ஒற்றை விரல் புரட்சியால் எத்தனை ஆமைகள் இங்கு வந்தாலும், அணில் குஞ்சுகள் வந்தாலும் திமுகவை தோற்கடிப்பதற்கு எந்த கொம்பனாலும் முடியாது என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தில் இருந்தால், திராணி இருந்தால் உங்களுடைய பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கொண்டு மூடிக்கொண்டு மூளையிலே உட்கார்ந்து திமுக செய்யும் வேலைகளை பார்த்து ரசித்து கொண்டிருங்கடா தற்குறிகளே. அதை விட்டுவிட்டு திமுகவிற்கு நீங்கள் சவால் விடுவதற்கு இன்னும் வளரவில்லை. அண்ணன் விஜய் அவர்களே, ஆதவ் அர்ஜுனாவை போல ஒரு மனிதரை உங்கள் கட்சியிலே வைத்துக் கொண்டிருந்தால் உங்கள் கட்சிக்கும் நன்மை கிடையாது, உங்களை போன்றோர்களுக்கும் நன்மை கிடையாது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.